வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த மாடல் கூடைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து சிங்கிள் பீஸாக தான் கேட்டிருந்தாங்க. இந்த 4 விதமான கூடைகளை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், 1 ரோலில் நெல்லிக்காய் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நார்மல் டீலக்ஸ் வயர் யூஸ் பண்ணி 1 ரோல் பீட்ஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு கிளாஸ் வயரில் இந்த ஆம்லா பீட்ஸ் யூஸ் பண்ணி 1 ரோலில் எங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து எனக்கு எல்லோ கலர் வயர், கிளாஸ் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ரோல் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்லா பீட்ஸும் வந்து ஒரு பேக்கெட் 100 கிராம் பேக்கெட் வந்து ரெட் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 5 அடியில் 20 வயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 8 லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி குச்சி சொல்லிக்கோங்க பேஸில். அப்புறம் ஹைட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 லைன் வந்து ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து நீங்கள் சேர்க்கணும். இதில் வந்து 7 லைனில் நான் வந்து பீட்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். கரெக்டாக 100 கிராம் பேக்கெட் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அப்புறம் மேலே அந்த பீட்ஸ் வந்து கோர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவுமே மேலே வந்து ஹைட் வந்து ஒரு 5 லைன் போட்டு 1 லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. எனக்கு கரெக்டாக அதுக்கு 1 ரோலுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உள்ள ஹேண்டிலுக்கு, இன்னர் வயருக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருந்துச்சு. இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கூடைகள் வந்து மேக் பண்ணுறப்ப ஹேண்டில் வந்து ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. கோயிலுக்கெலாம் கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த கூடைகள் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து வந்து பூசணிக்காய் கூடை. இது வந்து 2 ரோலில் பூசணிக்காய் கூடை. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பூசணிக்காய் கூடையோட கலர் காம்பினேஷன் சொல்லிட்டு ஒரு 6 கலரில் நம்ம கூடைகள் வந்து பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு இந்த கூடைகள் வந்து கேட்டிருந்தாங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் அந்த கஸ்டமர் சொன்ன கலர் காம்பினேஷனில் நான் வந்து போட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பகவான் ஆரஞ்சு, க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலரில் கேட்டாங்க. இது வந்து லெமன் எல்லோ வித் டார்க் ரோஸ் கலரில் இந்த கலரில் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த கூடையோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு பல்ஜாகி வந்திருக்குங்க. சென்டரில் நம்ம அதுக்கு வந்து வயர் கொடுத்து நம்ம வந்து போடணும். அந்த கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, மிக்ஸ்டு கலர். அது வந்து நம்ம பார்டர் கலருக்கும் ஹேண்டிலுக்கும் நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த கூடை வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. உள்ளே நல்லாவே ஸ்பேசியஸாக இடம் இருக்கும். நீங்கள் வந்து இதை பூஜை கூடையாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 6.25 அடியில் 18 வயர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 9 லைன் போட்டுக்கணும். பேஸ் போட்டு முடிச்சது இந்த கூடைக்கும் குச்சி சொருகி வச்சுருங்க. எல்லா கூடைகளுக்குமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து குமிழ் வந்து நான் போட்டு கொடுத்துருவேங்க. அப்புறம் அந்த பார்டர் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு மேலே ஹைட் வந்து 11 லைன் போட்டுட்டு திரும்பவுமே வந்து நீங்கள் பார்டராக போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கூடையை ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஏணிப்படி முடிச்சு தான் இந்த எல்லா கூடைகளுக்குமே நீங்கள் வந்து போடணும். அப்போ தான் ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஹேண்டிலும் இந்த மாதிரி சைடாக சொருகுங்க. அப்போனா தான் வந்து அவுந்து வராது உங்களுக்கு சீக்கிரமாக. 2 வயர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இன்னர் வயரும் சேம் அதே கலரில் வச்சுக்கோங்க. அப்போனா தான் வந்து கூட பார்க்குறப்ப, இன்னர் வியூ பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கூடைகள்லாம். இந்த மாதிரி கூடைகள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த கூடைகளை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அடுத்து வந்து 4 ரோலில் நல்ல பெரிய மார்க்கெட் சைஸு கூடைங்க. இதில் வந்து 3 கலர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் க்ரீன், டார்க் ரோஸ் அண்டு சாண்டில். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் இந்த கூடையை பற்றி டீட்டெயில் இருக்குது. அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இவங்க வந்து சேம் எனக்கு இதே மாடல், இதே மாதிரி பேட்டர்னில் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் சேம் அதே மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். நான் ப்ளைனாக ஒரு இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் ஹேண்டிலும் பாருங்கள், ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல். இப்போ வண்டியிலலாம் வச்சு கொண்டுட்டு போகணுன்னா ரொம்ப லாங்காக இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது. அதனால் மீடியம் சைஸாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பெரிய கூடை அப்படின்றதுனால அந்த மாதிரி அட்டை போட்டு புஷ்ஷு வச்சு நல்லா நீட்டாக அந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து வாஷ் பண்ண மாட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து அட்டை போட்டு கொடுத்துருக்கோம். இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர். நம்ம நவராத்திரியில் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நம்ம அதை போட முடியலை. அதனால் இப்போ கண்டிப்பாக அர்ஜென்ட்டாக கேட்கவும் நான் வந்து இந்த கூடைகளை வந்து நான் பின்னி கொடுத்துருக்கேன். இந்த கூடைகளில் இந்த மாதிரி பெரிய கூடைகள் போடணும் அப்படின்னா நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கூடை நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ அந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9.5 அடியில் 35 வயர் வந்து கட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. பேஸ் வந்து 15 லைன் வந்து போட்டுக்கணும்.
ஹைட் வந்து 33 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். அந்த எப்படி அந்த 3 கலரை நான் வந்து யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு தாங்க போட்டிருக்கேன், நல்லா தெரியும். அப்படின்னா தான் ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால இந்த அட்டை எப்படி போடுறதுன்னு நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்க. அதுக்குமே தனியாக வீடியோ இருக்குது, அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 2 நாட்லேருந்து இந்த மாதிரி ஹேண்டில் எடுத்து போட்டுக்கோங்க. உள்ளே வந்து நல்லா 5 வயர் நான் இன்னர் வயர் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இன்னர் வயரையும் நல்லா சொருகிருங்க. அப்படின்னா தான் வந்து உருவிட்டு வராது. உங்களுக்கு கூடையுமே பெரிய கூடைன்றதுனால இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஹேண்டில் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கூட தனியாக வீடியோ இருக்குது, அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க நீங்கள் பார்த்து அந்த ஹேண்டில் வந்து நீங்கள் போடுங்க. அடுத்து வந்து 3 ரோலில் லைன் பாஸ்கெட் மாடலில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் நான். இதுவுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு இந்த சேம் ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த மாதிரி பார்டர் டைப்பில் எனக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதே மாதிரியே பின்னிருக்கேன். இவங்க வந்து வாஷ் பண்ணுவேன்னு சொன்னதுனால அவங்களுக்கு வந்து அட்டை போடலை, குமிழ் மட்டும் நான் வந்து வச்சு கொடுத்துட்டேன் நான். ஹேண்டில் பாருங்கள், இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா 8.5 அடியில் 30 வயர் எடுத்துக்கணும். பேஸ் வந்து 13 லைன் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஹைட் வந்து 29 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகணும். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலரில் போட்டுக்கோங்க, அடுத்து ஒயிட் கலரில் போடணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறப்ப நேராக வரணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போடுங்க. அப்படின்னா தான் இந்த நேராக உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கூடை வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் 2 பக்கமே பார்டரில் வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்க இடத்துல நான் வந்து பூ டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா டைட்டாக போட்டிருக்கோம். வயரையும் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு. நான் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க என் நம்பரை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வயர் கூட மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, அதுலேயுமே நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஹேண்டில் பாருங்கள், நல்லா அந்த மாதிரி மொத்தமாக போட்டுக்கணும். பெரிய கூடைக்கு நல்லா இன்னர் வேர் வந்து 5 வேர் நல்லா இன்னர் வேர் வச்சு போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி மொத்தமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ தான் கூட வாங்குறவங்களும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த கூட ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு வர்றப்ப. பெரிய சைஸ் கூட போகிற போக நம்மளுக்கு வந்து நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.